ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சுண்டவத்தை குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு எங்கள் வீட்டு சுண்டவத்தை செடியிலேருந்து சுண்டக்காய் பறிச்சிட்ருக்கேன். இந்த சுண்டக்காய் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம குழம்பு வச்சு சாப்பிடணும். அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. இவ்வளோ சுண்டவத்தல் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம அம்மியில் வச்சு தட்டி இதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் நம்ம நீக்கிடணும். அம்மியில் வச்சு தட்டியாச்சு. இனிமே இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுகி இதில் உள்ள விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கணும். 2-3 தடவையாவது தண்ணியில் போட்டு நல்லா கழுகிக்கணும். அப்போ தான் இதில் உள்ள விதையெல்லாம் போகும். நம்ம கடையிலேருந்து வத்தல் வாங்கி குழம்பு வச்சோம்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்படி நம்ம செடியிலேருந்து பறிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உடனே கறி வச்சு சாப்பிட்டோம்னா கசப்பே இருக்காது. நல்லா கழுகி அதில் உள்ள விதையெல்லாம் மாற்றிட்டேன். இனி கறி வைக்க தொடங்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நாம் கழுகி எடுத்துகிட்டு வந்த சுண்டவத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். இது கூடவே நான் கொஞ்சம் உள்ளி சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா 2 தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாம். அதுக்குள்ளே நாம் கறிக்கு தேவையான வத்தல் பொடியும் மிளகு பொடியும் வறுத்து வச்சுக்கலாம். நான் 2-3 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 ஸ்பூன் மல்லிப்பொடியும் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாசனை போகும். கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக வறுத்து எடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இந்த பக்கம் நம்ம சுண்டவத்தல், உள்ளி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மக்கிட்ட மாங்காய் வத்தல் இருந்துச்சுன்னா அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சுண்டவத்தை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொஞ்சம் மாங்காய் வத்தல் இருந்துச்சு, நான் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்திலேயே இதை போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கணும். தேங்காய் அரைச்சி சேர்த்தாச்சு. இனிமே நம்ம கறிக்கு தாளிசம் போட வேண்டியதுதான் பாக்கி. யாருக்கெல்லாம் சுண்டவத்தல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா இன்னொரு அடுப்பை பற்ற வச்சாச்சு. சீனி சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதில் நம்ம தாளித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடை சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்தாச்சு. சூப்பரான சுண்டவத்தை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்ன சமையல், நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ.